நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? shall we start with the song now? ஆடு வானமே
ஐக்கிய சங்கம் மூலமாக உங்களுக்கு 2 டிவிடிகள் வெளியிடுறாங்க. ஒன்று இளைஞனே எழும்பிரு, இட்ஸ் a சாங் டிவிடி, அண்ட் another one is எதை நோக்கி செல்கிறாயோ, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த 2 டிவிடிகளும் உங்களுக்கு நம்ம டிடிஒய் அண்ணமார்கிட்டையோ இல்லாட்டா டிடிஒய் ஆஃபீஸ்லேயோ போய் இந்த டிவிடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிவிடிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய டிவிடி. கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க. பாடல் மிகவும் அருமையாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த இனிமையான நாளிலும் வாலிபர் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்பின் கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறேன். பல சிந்தனைகளுக்குள்ளாய் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையை மையமாய் கொண்டது என்பதை பல வகைகளில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் அன்பானவர்களே, கடவுளின் எதிர்பார்ப்பு மனிதரிடத்தில் என்ன? மனிதரிடத்திலிருந்து கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? மனிதர்கள் எத்தகையோராய் காணப்படுகின்றனர் என்பதை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, மனிதர்களின் நம்பிக்கையை குறித்து நாம் சற்றே சோதித்து அறிய வேண்டும். ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய 2 மகன்களிடத்தில் ஒரு விதையை கொடுத்துவிட்டு, இதை நீங்கள் நட்டு பயிராக்குங்கள், இந்த செடி மிகவும் அழகாய் வளரும், வளர்ந்தவுடன் இதில் அழகான மலர்கள் பூத்து கொடுங்கும், அதை கண்டு நாம் ரசிக்கலாம் என்று சொன்னாராம். உடனே 2 மகன்களும் தன் தந்தையாரின் கட்டளையின்படி அந்த விதைகளை எடுத்து மண்ணை குழி தோண்டி புதைக்கிறார்கள், தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள், உரம் போடுகிறார்கள். அனைத்து வகையிலும் அந்த விதையை நன்றாய் பராமரிக்கிறார்கள். ஒருவரின் விதை வளர்ந்து முளைக்க தொடங்குகிறது, இன்னொருவரின் விதை வளரவில்லை. ஒருவரின் விதை வந்த அந்த முளைப்பு சிறிய செடியாய் மாறுகிறது. பிறகு அது வளர்ந்து பெரிய மலர் பூத்து குலுங்கும் ஒரு அழகிய ஒரு பூச்செடியாய் வளர்ந்து விட்டது. ஆனால் இன்னொருவரின் விதையோ இன்னும் முளைக்க கூட இல்லை. உடனே அவர் தந்தை கேட்கிறார், மகனே, 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி விதையை தான் கொடுத்தேன், நீ சரியா விதையை பராமரிச்சியா என்று கேட்கிறார். உடனே அந்த மகன் சொல்லுகிறான், ஆமாப்பா, அவன் செய்ததைப் போலவே நானும் விதையை சரியா புதைச்சேன், அவன் செய்ததைப் போலவே நானும் நீரை பாய்ச்சினேன், அவன் செய்ததைப் போல நானும் உரமிட்டேன், ஆனால் அவனுடையது வளர்ந்துருச்சு, என்னுடையது வளரலை, விதையில் தான் குறை இருக்குமோ என்று கேட்டான். அதற்கு தந்தை மிகவும் உறுதியுடன் சொன்னார், இருவருக்கும் ஒரே மாதிரி விதையை தான் கொடுத்தேன், எந்த மாற்றமும் கிடையாது, 2 ஒரே மாதிரி தான் வளரும். இப்போ நீ என்ன பண்ண என்று மீண்டும் அந்த மகனிடத்தில் வினவ, அந்த மகன் சொல்லுகிறான், அப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, தினமும் அதை புதைச்சி வச்சேன்ல, அந்த இடத்த தோண்டி விதை முளைச்சிருச்சான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன் என்று சொன்னான். மிகவும் நகைச்சுவையாய் தோன்றினாலும் விதையை நட்டுவிட்டு அது வளருமா என்றும் சந்தேகத்துடன் அவன் தோண்டி பார்த்து கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, இத்தகைய ஒரு விதத்திலேயே நம்முடைய நம்பிக்கையும் இந்த நேரத்தில் இந்த உலகிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரை. இந்த இடத்திலே தீய ஆவியினால் பிடிப்பட்ட ஒரு சிறுவனை நாம் காண முடிகிறது. இச்சிறுவன் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். ஆண்டவரின் சீடர்கள் அந்த தீய ஆவியை ஓட்ட பல முறையில் முயற்சி எடுக்கிறார்கள், இயலவில்லை. மீண்டும் ஆண்டவரிடத்தில் அவர் தந்தை கொண்டு வந்து, நீரே என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுக்கு என்ன குறை, என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். தன் தந்தையும் விளக்கம் அளித்து, இயலுமானால், உம்மால் கூடுமானால் என் மகனை குணப்படுத்தும் என்று கூறுகிறார். உடனே குணப்படுத்திவிட்டு
கடைசியாய் சொல்லுகிறார், நம்பிக்கை இருந்தால் எல்லாம் ஆகும் என்று. இது அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வு. இந்த நிகழ்வில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது 3 வகையான காரியங்கள். ஒன்று, மனிதரின் நிலை. அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் எப்படி இருந்தனர் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனம் 19 நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்ததை பல வருடங்களாய் கேட்டு நடந்து வரும் ஒரு கூட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், அவர்களும் அங்கு இருக்கிறார்கள். அவர்களும் முயலுகிறார்கள், அவர்களால் இயலவில்லை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார், நம்பிக்கை அற்ற சந்ததியே என்று. நம்பிக்கை குறைவினால் அவர்களால் அந்த செயலை செய்ய இயலவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். இது விளக்கமாய் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை அற்ற ஒரு மக்களாய் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். திடீரென்று தீயாவி பிடித்த ஒரு சிறுவனை கொண்டு வந்து விட்டவுடன் இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் தான் செய்ய முடியும். அவர் வந்தாக்க செய்வார், நாம் அதுவரை பொறுமையாக இருப்போம் என்று இருந்திருக்கலாம். இவர்கள் முயன்று பார்க்கிறார்கள், என்னால் குணப்படுத்த முடியுமா என்று முயன்று பார்த்து அதில் தோல்வி அடைகிறார்கள். காரணம், இவர்களுக்கு இருந்த ஐயம் என்று கூறலாம், அதாவது நம்பிக்கை அற்ற நிலை. ஆக இத்தகைய நம்பிக்கை அற்ற ஒரு சந்ததியாய் அந்த இடத்திலே இருக்கும் மக்கள் வாழ்கிறார்கள். நாமும் இந்த நேரத்தில் இத்தகைய ஒரு நம்பிக்கையற்ற சந்ததியாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். பல நேரங்களில் நம்மால் இயலுமா, நம்மால் முடியுமா, முடியாதா என்ற ஒரு ஐயத்துடன் ஒவ்வொரு செயலையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களில் முழு ஈடுபாடுடன் ஒரு செயலை செய்ய அழைக்கப்பட்ட நாம் ஐயப்பாடுடன் அந்த செயலை செய்யும் பொழுது அதில் தோல்வியையும் பல நேரங்களில் சந்திக்க நேரிடுகிறது. அன்பானவர்களே, ஒரு செயலை செய்ய நாம் பணிக்கப்பட்ட பிறகு அந்த செயலில் முழு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இவ்வாறாக அந்த சீடர்களுக்கு இருந்தது போன்ற ஐயம் நமக்கு இருக்கக்கூடாது. மேலும் அந்த குழந்தையின் தந்தை என்ன கூறுகிறார்? இயலுமானால் நீர் என்னை குணப்படுத்தும் என்று. இயலுமானால் நீர் என் மகனை குணப்படுத்தும், உம்மால் கூடுமானால் என்ற ஒரு கேள்விக்குறியுடன் அந்த வார்த்தை கூறப்பட்டுள்ளது. ஆம், இரண்டாவதாய் நாம் சிந்திக்கவிருப்பது மனிதனின் எதிர்பார்ப்பு எத்தகையதாய் உள்ளது. மனிதன் நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறான், முதலாவது. இரண்டாவதாய் மனிதனின் எதிர்பார்ப்பு இந்த நம்பிக்கையற்ற நிலையிலும் எத்தகையதாய் உள்ளது. உம்மால் இயலுமானால் என் மகனை குணப்படுத்தும் என்று அந்த தந்தையார் கூறுகிறார். அந்த மகனின் நிலை என்ன? தீயாவியின் பிடியில் இருக்கிறான். உம்மால் இயலுமானால் என்று கேட்கிறார். எந்த நிலையில் உம்மால் இயலுமானால் என்று அந்த தந்தை கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு அறிந்தவர், இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த வாழ்விலே தான் செய்த அற்புதங்கள் அனைத்தையும் நன்கு உணர்ந்தவர், கேள்விப்பட்டவர், அறிந்தவர், அவரால் இயலும் என்பதை முழுமையாய் அறிந்த ஒருவர் உம்மால் இயலுமானால் என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அன்பானவர்களே, இதில் மனிதன் எதிர்பார்க்கிறான் நன்மையான காரியங்களை கடவுள் செய்ய வேண்டும் என்று. அதாவது அந்த மகனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த தந்தையிடத்தில் இருக்கிறது. ஆனால் உம்மால் கூடுமானால் என்ற ஐயமும் அந்த தந்தையிடத்தில் கலந்து காணப்படுகிறது. ஐயத்துடன் கூடிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. பல நேரங்களில் நாமும் இத்தகைய ஒரு ஐயத்துடன் கூடிய எதிர்பார்ப்பிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சந்தேகமின்றி ஒரு எதிர்பார்ப்பை நாம் பெறவில்லை. ஒரு நாளில் ஒரு மனிதர் ஒரு கயிறை கட்டி
ஒரு பெரிய ஆற்றின் இரு முனைகளிலும் கயிறை கட்டி கயிறின் மீது நடந்து கொண்டிருந்தார். அதை பார்ப்பவர்கள் யாவரும் வியந்து போனார்கள். உடனே தன் கையில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த வழி நடந்து சென்று வந்தார். அனைவரின் கரங்களிலும் பயங்கரமான கர ஓசை. அனைவரும் வியந்து போய் பார்த்தார்கள். என்ன இவரது திறமை என்று ஒவ்வொருவரும் வியந்து போனார்கள். திரும்பி வந்துவிட்டு அவர் கேட்டார் அங்கிருக்கும் மக்களிடத்தில், உங்கள் குழந்தைகளில் யாராவது ஒருவரை என் கையிலே கொடுங்கள், ஒரு முறை நான் நடந்துவிட்டு வருகிறேன் என்று. சற்றே சிந்தித்து பாருங்கள். மற்றொருவர் நடப்பதை பார்க்கிறோம், மற்றொருவர் அந்த காரியத்தை செய்வதையும் நாம் பார்க்கிறோம். இதே நிலையில்தான் ஆண்டவர் அனைத்தையும் செய்வார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எப்படி குழந்தையை தாருங்கள் என்ற போது அவரிடத்தில் கொடுக்க அந்த மக்களுக்கு மனமில்லாமல் இருந்ததோ, அதே போல் அந்த மக்களுக்கு எப்படி அந்த குழந்தை இறந்து விடுமோ என்ற ஐயம் இருந்ததோ, அதே போல்தான் நமக்கும் ஆண்டவர் அனைத்தையும் செய்வார் என்று தெரியும், சிறப்பாய் செய்வார் என்று தெரியும். ஆனால் நம்மை அர்ப்பணிக்க நமக்கு மனமற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சந்தேகத்துடன் கூடிய ஒரு எதிர்பார்ப்பை மட்டுமே கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கு உகந்தவர்களாய் நாம் இல்லை. ஐயத்துடன் கூடிய எதிர்பார்ப்பை வைத்து காணப்படுகிறோம். நம்பிக்கையற்ற சந்ததியாய் மக்கள் வாழ்கிறார்கள். நம்பிக்கை இழந்த ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வாழ்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கும் மக்களிடத்திலிருந்து கடவுள் எதை எதிர்பார்க்கிறார்? மூன்றாவதாய் சிந்திக்கவிருக்கிறோம் கடவுளின் எதிர்பார்ப்பு. வசனம் 23 நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாய் தெரிய வருகிறது. நம்பிக்கை இருந்தால் எல்லாம் ஆகும், விசுவாசம் உண்டானால் எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பதிலளிக்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கை என்பது நம்மை ஒரு பெரிய குறிக்கோளை, பெரிய எதிர்பார்ப்பை அடையச் செய்யும் என்பது உண்மையான காரியம். உயிரற்ற பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களே பல காரியங்களை இந்த உலகத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உயிருள்ள கடவுளின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை எந்த நாளிலும் வீணாகாது. இது நம்மை பெரிய காரியங்களை, பெரிய எதிர்பார்ப்புகளை நம் வாழ்விலே நிறைவேற்றக்கூடியதாய் இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அன்பானவர்களே, ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவின் அதிபராக இருந்த பொழுது பள்ளிகளுக்கு சென்று பார்வையிட்டாராம். அப்பொழுது ஒரு பள்ளியிலே ஒரு மாணவனை சந்தித்து, வருங்காலத்தில் நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டாராம். ஜான் எஃப் கென்னடியிடம் அந்த மாணவர் சொன்னாராம், அன்பான அதிபர் அவர்களே, நானும் உங்களைப் போல் அதிபராக வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள். உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று விளையாட்டாய் கேட்டாராம். உடனே அவன் சொன்னான், ஆம், எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, ஒரு துளி ஐயமும் கிடையாது, நான் உங்களைப் போல் அதிபராகுவேன் என்று சொன்னாராம். அந்த மாணவர் யார் தெரியுமா? பில் கிளின்டன். அருமையானவர்களே, அவரிடத்தில் அந்த சிறு வயதிலிருந்து தோன்றிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவரை பின்காலத்திலே ஒரு அதிபராக மாற்றியது. இத்தகைய ஒரு சந்தேகமற்ற, ஐயமற்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவர் மீதான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இத்தகைய நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தால் நிச்சயமாய் நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் சிந்தித்தோம், நம்பிக்கையற்ற சந்ததியாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையற்ற நிலையிலும் நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது நம் நம்பிக்கையை மட்டுமே. இந்த நம்பிக்கை இருந்தால் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வழங்க ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா?
அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையற்ற சந்ததிகளாய் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு ஐயத்துடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து வரும் எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பு, மீது நாங்கள் வைக்கும் முழுமையான நம்பிக்கை ஐயமற்ற ஒரு நம்பிக்கை என்பதை உணர்ந்து கொண்டோம். உம்மிடத்தில் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும், உம்மை மட்டுமே பற்றி கொண்டு இந்த உலகத்திலே வாழவும் நீர் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல சந்ததியாய் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கவும் எங்களுக்கு கிருபையை தாரும். இம்மட்டுமாய் எங்களோடு இருந்தீர். இனி வரும் காலங்களிலும் உம்முடைய துணையை எங்களுக்கு தாரும். எங்கள் அனைத்து காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை மேம்படுத்தவும் உம்மை பற்றி கொண்டு வாழவும் எங்களுக்கு உறுதுணையாயிரும். எங்கள் நம்பிக்கையை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை. இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு. ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி. சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும், இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய்.